விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இஸ்ரேல் இராணுவத்தைச் சேர்ந்த 3 இராணுவ சிப்பாய்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் சில முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பான தகவல்களை தான் வழங்குகிறோம். இஸ்ரேலினுடைய நாளிதழான யதீதோத் அஹ்ரோனோத்தினுடைய தகவல்களின் பிரகாரமாக இஸ்ரேல் இராணுவத்தினுடைய 50வது படையணியினுடைய, அதாவது நகல் படையணியினுடைய மிக முக்கியமான 11 இராணுவ வீரர்கள் காசா பிராந்தியத்தில் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் நடவடிக்கைகள், குறிப்பாக அந்த நடவடிக்கைகளில் தங்களால் ஈடுபட முடியாது என்று தெரிவித்த காரணத்தின் காரணமாக அவர்களிலே 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது தொடர்ந்து 15 மாதங்கள் நிர்வாக பிரிவிலே போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதனைத் தொடர்ந்து வந்த மேலும் 3 மாதங்களிலே மேற்கு கரையிலும் யுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டதனால் தொடர்ந்து யுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த 11 பேரும். பின்னர் அந்த 11 பேரில் 8 பேர் மீண்டும் சேவைக்கு திரும்புவதற்கு இணக்கம் தெரிவித்ததனைத் தொடர்ந்து சேவைக்கு திரும்ப இணக்கம் தெரிவிக்காத இதர 3 பேருக்கும் இவ்வாறு சிறைச்சாலைக்கு செல்வதற்கு அல்லது சிறை தண்டனை விதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியினுடைய விடயத்தினை இன்னும் சற்றே நாங்கள் விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ உங்களுக்கு தெரியும், அவருக்கு எதிரான, அதாவது பல சந்தர்ப்பங்களின் போது இஸ்ரேலினுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையில் தொடர்ந்து விரக்தி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் என்று சொல்ல முடியாத இராணுவ சிப்பாய்கள், அவர்கள் தங்களுடைய விடுமுறை காலங்கள் முறையாக தங்களுக்கு கிடைக்க முடியாமை காரணமாக இவ்வாறு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக தெளிவாகிறது. எனவே பலஸ்தீனத்திலே தொடர்ந்து இடம்பெறுகின்ற நடவடிக்கைகளில் தங்களால் கலந்து கொள்வதற்கு போதிய அளவு விடுமுறை காலம் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதனைத்தான் இவர்கள் வலியுறுத்தி இருப்பதாக அந்த நாளிதழினுடைய செய்திகளை வைத்து பார்க்கின்ற போது தெளிவாகிறது. எனவே இப்போது அந்த 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து சேவைகளை செல்வதற்கு முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பிலே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகள் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதனையும் இதுவரை அவர்களுடைய தளங்களில் வெளியிடவில்லை என்றாலும் இஸ்ரேலிலிருந்து இயங்குகின்ற நாளிதழை மேற்கோட்காட்டிதான் இப்போது சர்வதேச செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஏற்கனவே இந்த செய்தியை வெளியிட்ட இந்த நாளிதழ் இஸ்ரேலினுடைய பிரதமர் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களையும் அவ்வப்போது வெளியிட்டு வந்தது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த தண்டனைகள் தொடர்பிலும் இதே நாளிதழ் இப்போது செய்தியை வெளியிட்டிருக்கிறது. என்ற போதிலும் கூட இந்த நடவடிக்கைகள் தொடர்பிலே, குறிப்பாக ஏற்கனவே பிரித்தானியா, பிரான்ஸ், கனடா, இந்த 3 நாடுகளும், பிரித்தானியா, கனடா, பிரான்ஸ் 3 நாடுகளும் இஸ்ரேல் மீது தடை விதிப்பதற்கு தீர்மானித்திருக்கக்கூடிய பின்னணியில், அதாவது இஸ்ரேல் தொடர்ந்து போர் நடவடிக்கைகளை காசாவிலே முன்னெடுத்தால் இந்த நடவடிக்கை மேற்கொள்வோம் என தீர்மானித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து அனைந்திருங்கள் அன்பான நேயர்களே.